லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபீனிக்ஸ் பறவை அரக்கனுடைய காதல் கதை அந்த சீரிஸோட 3rd எபிசோட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருந்தாங்கன்னா ஹீரோயினோட அக்கா 2 பேருடைய விஷயமும் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து அவங்க 2 பேரே கொண்டுடுங்க அப்படின்ட்டு அவங்க காவலருக்கு வந்துட்டு அப்பா சொல்கிறாங்க. ஸோ இதுல இருந்தா இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக நம்ம ஹீரோயினை குத்த வரும்போது நம்ம ஹீரோவும் வந்து காப்பாற்றிட்டு உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இப்போ உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டேயும் அந்த அக்கா கிட்டே சொல்லும் போது அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா சைடில் வச்சு இந்த கத்தி எடுத்து அவங்க அக்காவை குத்திடுறாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் கூட நீ யாருக்குமே வந்து உண்மையாக இல்லை, கடைசியில் உன்னோட குழந்தைய நீ கொண்டுட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னோட ஃபேமிலியை எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரைபரி வாங்கிட்டு ஒரு தப்பான இதில் தள்ளிவிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, அதானே பார்த்தேன், யாருடா இந்த பொண்ணுன்னு பார்த்தா கடைசியாக நீ ஃபேமிலியில் சேர்ந்தவளா, நான் வந்து அவனை சரியாக பார்க்கல, ஒருத்தன் வந்து எனக்கு நிறைய காசு தரேன், நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னனால தான் நான் வந்துட்டு உங்கள் அப்பாவை ஒரு பழிச்சொலுக்கு ஆளாக்கிட்டேன், அப்படி அவரோட ஃபேஸ் எல்லாம் நான் சரியாக பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லும் போது ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவே போட்டு தள்ளிடுறாங்க. ஆக மொத்தம் இப்போ ஃபேமிலியில் யாருமே ஒருத்தர் கூட உயிரோட இல்லை. கிளம்பும் போது அவங்க அப்பாவோட கைரேகை வச்சு ஒரு ரெஜிஸ்டர் பேப்பர்லேயும் சைன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு என்னால் தான் இவங்க எல்லாரும் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லியிருப்பாங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த ஜேட் கல் வந்து அவங்க உடம்புல இருக்கு, அவங்கள தேடி தான் அவங்க ஆக்சுவலாக வந்தாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது அவங்க உடம்புல தான் அந்த கல் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னால் தான் வந்து என் மக்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ ஒன்று நினச்சி பார்க்குறாரு, அவரோட டைமில் கூட இந்த மாதிரி அவரால் தான் வந்து அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் இறந்துருப்பாங்க போல், அந்த ஊர் மக்களே வந்து பனிக்கட்டி ஆயிட்டாங்க இல்லையா. ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு நீ தனிமையில் இல்லை, நானும் உன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து அடுத்த நாள் இந்த எம்பரர் கிட்ட போய் வந்து இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாமே சொல்லும் போது அந்த ஃபேமிலியில் இருக்கிறதே வந்து இப்போது ஹீரோயின் மட்டும் தான். இந்த எல்லா உண்மையும் வந்து அந்த ரூம்குள்ளே நடந்ததுனால வேறு யாருக்கும் அது தெரியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறத்துல இந்த ஃபேமிலியில் இருக்கிறது ஒரே வாரிசு வந்து ஹீரோயின் தான். ஸோ அவங்க தான் அந்த மக்கள் ஆள போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எம்பரரும் சொல்லிடுறாங்க. எம்பரர் கிட்ட வந்துட்டு ஹீரோயின் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இது எங்கள் அப்பா உங்ககிட்ட கடைசியாக கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் எம்பரர் அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. என்னன்னா இந்த மாதிரி ஃபேமிலியை நான் தான் எல்லாமே இந்த மாதிரி தப்பு பண்ணி அவங்கள ஏமாத்தினேன் அப்படின்ற எல்லா கன்ஃபெஷனும் அதில் இருக்குது. உடனே எம்பரர் கோவமாட்ட உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, மன்னிச்சிடுங்க, ஆனால் நான் இந்த கேஸ் எடுத்து நடத்துகிறேன், அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன், யாருனால இது நடந்துச்சு அப்படின்றது நான் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எம்பரரும் வந்துட்டு சரி நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த டைமில் ஹீரோவும் வர்றாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அவங்க எம்பரர் கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இவருக்கு போறாம வந்துடுது போல. இவரும் நேராக உள்ளே போயிடுறாரு. அவங்க டீ ஊற்றி தராங்க, ஹீரோ வாங்கிடுறாரு. ஸ்வீட் கொடுக்குறாங்க, ஹீரோ கையிலேருந்து பிடுங்கிடுறாரு. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எம்பரருக்கும் கோவம் வருது, ஹீரோக்கும் கோவம் வருது. அப்போ வந்து எம்பரர் சொல்கிறாங்க, என்கிட்ட நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நிழலில் தான் ஒளிஞ்சிருப்பாங்க, அவங்களெல்லாம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோ எதையோ தூக்கி போடுறாரு, அந்த நிழல்லேருந்து ஒருத்தர் விழுந்துடுறான். அதை பார்த்தோன்னே ஓகே வந்து கொஞ்சம் திறமை தான் போல அப்படின்னு நினச்சிக்கிறாரு. உடனே ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் இவரை நம்புகிறேன், இவருக்கு எல்லா திறமையும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா லாட்டன் ஃபெஸ்டிவல் வருது. அந்த ஃபெஸ்டிவலுக்காக ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எம்பரருக்கு சொல்கிறாங்க. என்னன்னா கையில் வந்து தீக்குழம்பு வச்சுக்கிட்டு மேலே தூக்கி போட்டால் அது அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி வருது. நம்ம ஊரில் ராக்கெட் எப்படி வருமோ அந்த மாதிரி அழகாக வந்து தூக்கி போட்டு அது ராக்கெட் மாதிரி கீழே விழுது. அது ஒன்று ஒன்றா பண்ண ஹீரோயினும் அழகாக இருக்காங்க, அந்த ஃபயர் ஒர்க்கும் மேலேருந்து அப்படி வருது இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு எம்பரர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஹீரோயினையும் பார்க்குறாரு, அந்த ஃபயர் ஒர்க்ஸையும் பார்க்குறாரு, அவருக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் மாதிரி வருது. அந்த டைமில் வந்து ஹீரோயின் லைட்டாக கால் ஸ்லிப்பாகி விட போகிறாங்க. எம்பரர் பிடிக்கலான்ட்டு வராரு, ஹீரோ தான் பக்கத்தில் இருக்கார்ல, அவர் பிடிச்சிட்டு தூக்கிடுறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, மன்னிச்சிடுங்க, தெரியாமல் தவறி விழ போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் பண்ண இந்த ஒரு சின்ன ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு, இல்லை நீ ரொம்பவே நல்லா பண்ண அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வராரு. ஒரு ஆம்பளோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தானே தெரியும். அப்போ உடனே ஹீரோ வந்துட்டு தடுத்துட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க கோவத்தோடு. அங்கே போயிட்டு இருங்க எதுக்கு என்ன இப்படி இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, இல்லை நீ வந்து நம்ம எதிரியோட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி லாட்டன் ஃபெஸ்டிவல் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு இவரோட பர்த்டே போல், ஸோ உனக்காக தான் நான் இந்த ஃபயர் ஒர்க்ஸே பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோ நினச்சி பார்க்குறாரு, அவரோட டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி தலையில் வந்து க்ரான் வச்ச மாதிரிலாம் ஒரு ஞாபகம் இருக்குது போல். உடனே ஹீரோ ஒரே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. அப்போ வந்து அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு ஹாப்பி லாட்டன் ஃபெஸ்டிவல் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னன்னா அவங்க அம்மா வந்து கோதுமையில் ஒரு கேக் பண்ணி தருவாங்களாம் இந்த லாட்டன் ஃபெஸ்டிவல்லே சாப்பிட்றதுக்காக. அது வந்து இதுக்கப்புறம் எனக்கு யார் பண்ணி தருவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஃபீல்
பண்ணிட்டு போகிறாங்க. என்ன நடந்திருக்கோன்னா, ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் போயிட்டு ஒரு பேக்கர் மாதிரி இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு பெரிய ஒரு கோல்டு இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ பண்ணக்கூடாது, நானே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி அவர் வித்தையெல்லாம் இறக்குறாரு அந்த இடத்துல. நார்மலாக ஒரு கேக்கு தான் பண்ண போகிறாரு, ஆனால் அங்கே ஏதோ வந்து பெரிய சாகசம் பண்ணுற மாதிரி கத்தி குத்து மாதிரிலாம் என்னென்னோ பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு கேக்கோ பண்ணிவிட்டு அதை ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்றாரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு வீட் கேக்கா எனக்கா அப்படி சொல்லி ஹீரோயின் அந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஃபீனிக்ஸ் பேர்டு போட்ட மாதிரி அந்த கேக் இருக்குது. உடனே பார்த்துனே ஒரு வேளை இது நீங்கள் தான் செஞ்சீங்களோ அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமாக கேட்கும்போது, உனக்கு வேண்டாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிங்கிட்டு போயிடுறாரு. உடனே இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு, தயவு செஞ்சு கொடுத்துட்டேன் ப்ளீஸ், அது என்னோட கிஃப்ட்டு, திருப்பிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ரொமான்டிக்காக கொஞ்சிட்டு இருக்காங்க. எம்பரருக்கு வர என்ன நடக்குன்னே தெரியல. அவர் சும்மா ஹீரோயினை பார்க்க வந்துடுறாரு. இன்னைக்கு என்னடனா அவங்களுக்கு யாரோ வந்து ஒரு பெரிய லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதை வந்து ஹீரோயினுக்கு கொடுக்கலாம், அதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தச்சு தரலாம் சொல்லி அளவுலாம் எடுக்கிறதுக்காக வந்துட்டாரு. அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து அளவு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டாக இடுப்பில் அளவு எடுக்கும் போது அவங்களுக்கு கிச்சு போட்டுருச்சு போல. அவங்க சிரிக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு ஒருவேளை ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் அதிகம் போல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ எம்பரர் பார்த்துட்டு சரி நான் வேணா எடுக்கவா அப்படின்னு சொல்லி வராரு. அதுக்கு வந்து ஹீரோ உடனே நடுவில் வந்துட்டு, நீங்களாம் ஒன்று எடுக்க தேவையில்லை, என்ன வேணும்னு என்கிட்ட கேளுங்க, எனக்கு என்னால் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. சொன்னோடனே என்னது தெரியுமா அப்படின்ட்டு எம்பரர் கேட்குறாரு. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் இடுப்பு இந்த அளவு, கை இந்த அளவு, ஷோல்டர் இந்த அளவு சொல்கிறா, இது மட்டும் தப்பாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு எம்பரர் சொல்லும் போது செஸ்ட் இந்த அளவு அப்படின்ட்டு சொல்லுறா. உடனே எம்பரருக்கு கோவம் வருது. ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி தொட்டு அளவு எடுக்கலாம் பிடிக்காது, அதனால் என்னோட மெஷர்மெண்ட் நானே எடுத்து இவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் ஏதோ சொல்லி மழுப்புறாங்க. உடனே எம்பரரும் சரி நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ கேட்குறாங்க, ஏன் இதுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து இவங்களை தூண்டி விட்டுட்டே இருக்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் அவன் சும்மா உன்னை பார்க்க வராது, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரா. அதுக்கு வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, அப்போ என்ன உங்களுக்கு ஏதோ பொறாமை ஏதாவது வந்துருச்சோ என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நான் இந்த சின்ன மனுஷ பிறவங்கிட்ட இருக்கிற இந்த போரிங் எமோஷன்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து இந்த ஃபேமிலிக்கு உத்தரவு போட்டிருந்தாங்களே அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவுக்கான ஆர்டரை போய் தேடுறாங்க. அது தேடும் போது ஒரிஜினல் ஆர்டர் கிடைக்குது. அதில் வந்துட்டு ஃபேமிலி தான் லாஸ்ட்டாக வந்து கொலை பண்ணணும், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதிரான எந்த ஆதாரமும் கிடைக்கலனா அவங்கள கொலை பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனால் அதோடைய டூப்ளிகேட் காப்பியில் தான் வந்துட்டு வேற மாதிரி போட்டு அவங்கள தான் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளான்னு சொல்கிறாங்களே அந்த இனத்தவர்கள் தான் இதை செஞ்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு நெஞ்செல்லாம் பதற ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களே அறியாமல் அவங்க கையெல்லாம் அவங்க கட் பண்ணிக்கிறாங்க. அவங்க உடம்புலேருந்தோ எதுவும் மாற்றங்கள் ஆகிட்டு அவங்க மயங்கி விழ போகிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ நடுவில் போய் காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றிட்டு நீ கவலைப்படாத, இந்த உத்தரவு வந்து மற்றவங்களுக்கு காமிச்சிட்டு ஃபேமிலி வந்து எந்த ஒரு தப்பு செய்யாதவங்கன்றதை நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, அது அப்படியே எரிஞ்சு போயிடுது. என்னன்ட்டு பார்த்தா இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளேன் இனத்தவருக்கு சேர்ந்தவர் ஒருத்தர் வந்துட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது போல் நீங்கள் அத்துமீறி உள்ளே வந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டரே எரிச்சிருக்கீங்க, அதனால எங்கள் லா படி நீங்கள் அரெஸ்ட் ஆகிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதிர்த்து வந்து ஹீரோ போராடுறாரு. ஆனால் டக்குன்னு ஹீரோயினை வந்துட்டு கத்தியால் நாங்கள் குத்திடுவோம் அப்படின்ட்டு சொன்னனால வேறு வழி இல்லாமல் 2 பேரும் சரண்டர் ஆகிட்டு அவங்க 2 பேரும் ஜெயிலில் வச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நான் உனக்கு காப்பாற்றுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு சாகசம்லாம் பண்ணி 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது கரெக்ட் அரெஸ்ட் பண்ண ஆள் வந்துடுறாரு. வந்துட்டு அவர் நீங்கள்லாம் வெளில போக முடியாது சொல்லிட்டு ஒரு பவர் போட்டு அட்டாக் பண்ண வராங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இவர் என்ன இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளானை சேர்ந்து வரா அப்படின்னா, இல்லை அந்த சில்வர் ஃபாக்ஸே அவன் தான் அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போ வந்து அவர் அந்த ஃபாக்ஸ் கிளேன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு பெரிய பவரை அனுப்புகிறான் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து ஹீரோ மேலே பட்டு அது ஹீரோயின் மேலே பட்டு 2 பேரும் அப்படி சாஞ்சிடுறாங்க. சாயும் போது இவங்க 2 பேரும் ஒன்றா கை பிடிச்சிருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோவோட தழும்புலையும் அந்த ஜொலிக்குது, அந்த ஹீரோயினோட தழும்பு ஜொலிச்சு 2 பேரோட அந்த ட்வின் கல்டிவேஷன் பண்ணியிருந்தாங்களே அந்த பவர் இப்போ வெளியில் வருது. அந்த பவர் வெளியில் வரும்போது இந்த ஹீரோ மேலே இந்த ஹீரோக்குள்ளே ஒருத்தர் இருந்தாலே ஒரு அரக்கன், அவன் வந்து வெளியில் வந்துடுறான். ஏன்னா அவனால் அந்த பவரை தாண்டி இருக்க முடியல ஹீரோ உடம்புல, அதனால அவன் வெளியில் வந்துடுறான். இப்போ வந்து ஹீரோ மட்டும் தான் அவரோட ஒரு சோல் தான் அவரோட உடம்புல இருக்குது. இப்போ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து அவங்க ட்வில் கல்டிவேஷனை யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பவர் போடுறாங்க. அப்போ அந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளேன் வந்து அட்டாக் ஆகி அவன் போய் விழுந்துடுறான். விழுந்த உடனே அவனை அடிச்சே கொன்னுடுறாங்க. இப்போ வந்து இந்த தனிமையில் இந்த அரக்கன் இருக்கான் இல்லையா, அரக்கன் வந்து என்ன பண்ணுறான்னா, சரி இப்போ நமக்கு வேற எந்த உடம்பும் கிடையாது, இந்த சில்வர் ஃபாக்ஸ் உடம்புக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புல போயிடுறாங்க. அவன் ஆல்ரெடி செத்துட்டானா, இப்போ இருக்கிறது வந்து அரக்கன். இப்போ அந்த ஃபேமிலிக்கு ஆதரவாக இருந்த அந்த ஆர்டரும் எரிஞ்சு போயிடுச்சு. சில்வர் ஃபாக்ஸ் கிளானும் இழந்து போயிட்டான். இப்போ வேற யாருமே கிடையாது இவங்களோட இன்னோசன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு.
அதை யோசிச்சுட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, என்னதான் நடக்குது இங்கே, எதுக்கு இவங்க இந்த ஜேட் கல்லை தேடி அலையிறாங்க, அது எதுக்கு தான் தேவை அப்படி சொல்லும்போது இப்போ வந்து ஹீரோ ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் இனம் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. எங்கள் இனத்தோட பேர் வந்து ஸ்கார்லெட் ஃப்ளேம் கிளான். நாங்கள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக வந்து இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளானோட சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு நான் வந்து ராஜாவோட இருந்துட்டு வந்தேன். நான் வந்து ஜென்ரல் அந்த ராஜாவோட வாழ்ந்துட்டு வரும்போது அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இது போல் அந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளானில் இருக்கிற அந்த இளவரசியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இஷ்யூ வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு அவங்களுக்கு அந்த ஜென்ரல் அட்வைஸை கொடுத்தா. அப்போ வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்தாங்க. அந்த பொண்ணு அந்த பிரின்சஸ் வந்து இங்கே வந்ததுலேருந்தே அந்த ஊரில் இருந்த எல்லா மக்களும் வந்துட்டு அழிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட இருந்த அந்த டிவைன் பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நாள்ல இந்த மனுஷங்க உணர்ந்த அந்த சின்ன விஷயங்கள்லாம் என்னால் உணர முடியாமல் ஆயிடுச்சு. எங்களோட புனித கல் தான் அந்த ஜேட் கல். சூரிய பகவானோட ஃபுல் ஆற்றலையும் கொண்டது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஃபீனிக்ஸ் பறவையிலேருந்து தான் வந்தோம். நம்ம அந்த கல் யார்கிட்ட இருக்கும், சூரிய பகவானோட அருள் மொத்தமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து சேரும். ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்து நமக்குள்ள இருக்க கான்ட்ராக்டை நான் மதிக்கிறேன், நான் கண்டிப்பா வந்துட்டு இந்த ஜேட் கல்லை நான் திருப்பி வைப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா, அந்த ஜேட் கல் வைக்கும் போது நீ வந்து ஒரு வெசலாவே மாறிடுவ. அந்த கல் வந்து உன் உடம்புல இருக்கனால அது எரியற வரைக்குமே வந்து நீயும் எரிஞ்சுக்கிட்டே இருப்ப. அந்த வலி வந்து சோல் வந்து ஃபுல்லா வேனிஷ் ஆகுற வரைக்குமே வந்துட்டு நீ இன்னமும் அந்த நெருப்போட வெப்பத்தை வந்து அனுபவிச்சுட்டே இருப்ப. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் லைட்டா பயந்துடுறாங்க. பக்கத்துல இந்த சரக்கு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு எனக்கு அந்த பயம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம இதை திருப்பி வைக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. உடனே ஹீரோல அந்த சரக்கு பாட்டிலை வாங்கிட்டு அவரும் குடிச்சிட்டு அவர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ 2 பேரும் மாறி மாறி அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கிறது மரத்துக்கு மேல ஒரு பிரான்ச்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பயம் கூட இல்லாம அங்கேயே உட்காந்து கிஸ் பண்றாங்க. ஆனா இப்போ ஒரு டவுட் வருது ஹீரோயினுக்கு, நீ சீயு தானே அந்த அரக்கன் இல்லையா அப்படி சொல்லும் போது இவரும் அப்படியே ஸ்மூத்தா போய் ஹேண்டில் பண்ணி இல்லை நான் அரக்கன் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அவங்க மறுபடியும் கிஸ்ஸை கண்டினியூ பண்ணி டீப்பா போறாங்க. ஸோ இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்ட்டு நம்ம அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் யாராவது இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 3 வீடியோவில் இந்த என்டையர் சீரீஸே முடிய போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ராமாவோட சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய சஜஸ்ட் ஆகிற ட்ராமாவை நம்ம நெக்ஸ்ட் சீரீஸாக கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.